அச்சமற்ற வடிவமைப்பாளர் சுய சந்தேகத்தால் சிக்கிக் கொண்டாரா? பகுதி -3. அன்று மாலை, புதிய நம்பிக்கையுடன், அவர் தனது நோட்புக்கைத் திறந்தார். அவர் தனது தொலைபேசியை எடுத்து, முதல் முறையாக, ஒரு மின்னஞ்சலை எழுதினார். அவர் அதைப் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவர் அதை எழுதி அனுப்பினார். அவர் தனது மடிக்கணினியை மூடிவிட்டு, அவர் ஒருபோதும் அனுபவித்திராத அமைதியை உணர்ந்தார். பயம் கடந்த காலத்தின் நிழலாகவே இருந்தது, ஆனால் அது இனி அவரை ஆளவில்லை. முதலீட்டாளர் பதிலளிப்பாரா இல்லையா என்பது அர்ஜுனுக்குத் தெரியாது. மாயாவுடனான தனது உரையாடல் ஏதாவது மதிப்புக்குரியதா என்பது அவருக்குத் தெரியாது. ஆனால் முதல் முறையாக, அவர் உயிர் பிழைக்கவில்லை, அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பச்சைக் கொடி கிடைத்தபோது அல்ல, ஒப்புதலுக்காகக் காத்திருப்பதை நிறுத்திவிட்டு, இறுதியாக தன்னை நம்பத் தீர்மானித்தபோது பயணம் தொடங்கியது. மிகப்பெரிய ஆபத்து தோல்வியடையவில்லை, முயற்சி செய்யத் தவறுவதுதான் என்பதை அவர் புரிந்துகொண்டார். அச்சமற்ற வடிவமைப்பாளர் சுய சந்தேகத்தால் சிக்கிக் கொண்டாரா? தொடரும்.